குறிகட்டுவான் இறங்குதுறை வீதி புனரமைப்பு அங்குரார்ப்பணம். விசாரணையின் பல முக்கிய ஆவணங்கள் மாயம், தடுமாறும் அனூர் அரசு. இலங்கையின் தீர்மானத்துடன் கைகோர்த்த 22 சர்வதேசங்கள். இன பிரச்சினைக்கு அரசியல் தீர்வு, வாக்குறுதி கட்டாயம் நிறைவேறும் டெல்வின் சில்வா. அரசு அதிகாரிகளுக்கான வாகன அனுமதி, எழுந்துள்ள சிக்கல். ஜப்பானை உலுக்கிய 6 ரிக்டர் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம். தாஜுடீன் படுகொலை, சிஐடியிடம் சிக்கிய முக்கிய தகவல். பயங்கரவாத தடை சட்டத்தை விட பாரதூரமான சட்டம், அரசின் திட்டம். நாட்டை விட்டு வெளியேறினார் அர்ச்சுனா எம்பி. இலங்கைக்கு எதிரான ஜெனீவா தீர்மானம், வாக்கெடுப்பை தவிர்க்க அமெரிக்கா நோர்வேயிடம் ஆதரவு கோரிய அரசு. யுத்தத்திற்கு பயந்தவர்கள் தற்போது சமாதானத்திற்கு பயப்படுகிறார்கள், விமல் ரத்நாயக்க. குறிகட்டுவான் இறங்குதுறைக்கு முன்னரான நடைபாதையுடன் கூடிய வீதி புனரமைப்பு 299.8 மில்லியன் ரூபாய் செலவில் அபிவிருத்தி செய்வதற்கான அங்குரார்ப்பண நிகழ்வு நேற்றைய தினம் குறிகட்டுவான் இறங்குதுறையில் நெடுஞ்சாலைகள், துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சர் விமல் ரத்நாயக்க மற்றும் கடற்றொழில், நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சரும் யாழ்ப்பாண மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவின் தலைவருமான நாடாளுமன்ற உறுப்பினர் ராமலிங்கம் சந்திரசேகர், நாடாளுமன்ற உறுப்பினர்களான இளங்குமரன், ஸ்ரீ பவானந்தராஜா, ரஜீவன், வடக்கு மாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகன், யாழ் மாவட்ட செயலர் பிரதீபன், வேலணை மற்றும் நெடுந்தீவு பிரதேச செயலாளர்கள், வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் தலைவர், வடக்கு மாகாண பணிப்பாளர், மாவட்ட பொறியியலாளர்கள், வடக்கு மாகாண வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் பணிப்பாளர், வடக்கு மாகாண வீதி பயணிகள் போக்குவரத்து அதிகார சபையின் தலைவர், நெடுந்தீவு பலநோக்கு கூட்டுறவு சங்கத்தினர் மற்றும் பொதுமக்கள் உள்ளிட்ட பலரும் பங்கேற்றனர். வீதி அபிவிருத்தி பணி 299 மில்லியன் ரூபாய் செலவில் முதல் கட்டமாக முன்னெடுக்கப்பட உள்ளது. அதே நேரம் 800 மில்லியன் ரூபாய் செலவில் குறிகட்டுவான் இறங்குதுறையும் மறுசீரமைக்கப்பட உள்ளது. அத்துடன் குறிகட்டுவான் வரையிலான பிரதான வீதியில் 3.2 கிலோமீட்டர் அடுத்த ஆண்டு புனரமைக்கப்பட உள்ளதாக போக்குவரத்து, நெடுஞ்சாலைகள், துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சர் விமல் ரத்நாயக்க உறுதியளித்தார். குழுவின் தலைவருமான ராமலிங்கம் சந்திரசேகர் பங்கு பெற்றதுடன் சிறப்பாக நடைபெற்றது. இலங்கை அரசாங்கம் கொழும்பு கூறியது என யாழ்ப்பாணத்தில் உள்ள பழைய தமிழ் அரசியல்வாதிகள் கூறுகின்றனர். அதில் சிறு உண்மையுண்டு. தூரம் அதிகம், பிரச்சனைகளை கேட்பது குறைவு. அதேபோல் தீபக மக்களின் பிரச்சினை யாழ்ப்பாணத்திற்கு கேட்பது குறைவு என நெடுஞ்சாலைகள், துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சர் விமல் ரத்நாயக்க தெரிவித்தார். தமிழ் சிங்கள மக்களை ஒரே பார்வையில் எமது அரசாங்கம் பார்க்கும். யுத்தத்திற்கு பயந்தவர்கள் தற்போது சமாதானத்திற்கு பயப்படுகிறார்கள் என்றார். குறிகட்டுவான் வீதி புனரமைப்பு அங்குரார்ப்பண நிகழ்வில் கருத்து தெரிவித்த போது அமைச்சர் இதனை தெரிவித்தார். மேலும் தெரிவிக்கையில், குறிகட்டுவான் இறங்குதுறையை பலரும் பயன்படுத்தி வருகின்றனர். இறுதியாக நான் நெடுந்தீவு சென்ற போது அங்குள்ளவர்கள், பணிபுரிபவர்கள் சாதாரண படகில் சென்று மிகுந்த சிரமத்திற்கு ஆளாவதாக அறிந்தேன். நெடுந்தீவு மற்றும் நயனாதீவு மக்களுக்கு இலங்கை கடற்படை ஊடாகவே எரிபொருள் விநியோகம் செய்யப்படுகிறது. நாங்கள் அரசாங்கத்தை பொறுப்படுத்த போது அதை செய், இதை செய் என அதிகாரிகள் கேட்கவில்லை. கடிதம் எழுதி காத்திருக்க வேண்டும் என்று அவர்களுக்கு தெரியும். ஆட்சிக்கு வர முதலும் நான் நெடுந்தீவுக்கு சென்றேன். பொதுமக்களின் பிரச்சனையை தேடி சென்று நாம் அறிந்தோம். மே மாதத்தில் யோசனையை முன்வைத்து 4 மாதங்களில் அபிவிருத்தி பணியை ஆரம்பித்துள்ளோம். அடுத்த வருடம் இதே கால பகுதிக்குள் இதனை முடிக்க திட்டமிட்டுள்ளோம். 299 மில்லியன் ரூபாய் செலவாகிறது. அதேவேளை 7 படகுகளை ஒரே நேரத்தில் நிறுத்த இறங்குதுறையை புனரமைக்க 800 மில்லியன் ஒதுக்கப்படுகிறது. அடுத்த வருடத்தில் இதே காலத்தில் அது நிறைவு பெறும். இயந்திரமூடாக நெடுந்தீவுக்கு எரிபொருளை இறக்க கடற்படையினருக்கு 7 மணி நேரம் ஆகிறது. யாழ்ப்பாண மாவட்டத்தில் 270 ரூபாய்க்கு டீசல் விற்பனையாகிறது. அதே டீசல் நெடுந்தீவில் 300 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. வரலாற்றில் முதல் முறையாக நெடுந்தீவில் எரிபொருள் நிரப்பு நிலையத்தை உருவாக்க முடிகிறது. இலங்கை எரிபொருள் கூட்டுத்தாபனத்தின் தொழில்நுட்பத்தை கடற்படைக்கு வழங்குவோம். இதன் மூலம் 45 நிமிடங்களில் எரிபொருளை நெடுந்தீவில் இறக்க முடியும். இந்த பிரதேச மக்கள் கொடுத்த ஆணையால் மகிழ்ச்சி அடைகிறேன். யாழ்ப்பாணத்தில் உள்ள பழைய அரசியல்வாதிகள் இலங்கை அரசாங்கம் கொழும்பு கூறியது என கூறுகின்றனர். அதில் சிறு உண்மையுண்டு. தூரம் அதிகம், பிரச்சனைகளை கேட்பது குறைவு. தீவக மக்களின் பிரச்சனை யாழ்ப்பாணத்திற்கு கேட்பது குறைவு. தீவக மக்களுக்கு கிடைக்கும் வசதி யாழ்ப்பாணத்தில் இருப்பது போல இல்லை. தீவகத்தில் ஆசிரியர் மற்றும் போக்குவரத்து பிரச்சனை உள்ளது.
தீவகத்தில் நடைபெறும் அபிவிருத்தி நடவடிக்கையால் மகிழ்ச்சி அடைகிறேன். குறைகட்டுப்பாடில் 3.2 கிலோமீட்டர் வீதியை மாத்திரமல்ல முழு வீதியையும் புனரமைக்க அடுத்த வரவு செலவு திட்டத்தில் நிதி ஒதுக்குவோம். தரைப்பிட வசதியுடன் வீதி அமைக்கப்படும். தமிழ் சிங்கள மக்களை ஒரே பார்வையில் எமது அரசாங்கம் பார்க்கும். யுத்தத்திற்கு பயந்தவர்கள் தற்போது சமாதானத்திற்கு பயப்படுகிறார்கள். நாம் வேலை செய்வது இலங்கையின் அனைத்து மக்களுக்குமே. இதற்கு பயந்து சிறு அரசியல் குழு தெற்கிலும் வடக்கிலும் இருக்கிறது. அவர்கள் சமாதானத்திற்கு பயப்படுகிறார்கள். குறைகட்டுவான் மூலம் இலங்கைக்கு நல்லிணக்கத்தை காட்ட முடியும். நாகவிகாரையும் அம்மன் கோவிலையும் ஒரே இறங்குதுறையில் கும்பிட செல்கிறார்கள். குறைகட்டுவான் இறங்குதுறை தேசிய மக்கள் சக்தி செய்யும் ஒன்றிணைந்த தேசிய ஸ்தலமாக நாம் பார்க்கிறோம். இந்த செயல்பாட்டை விரைவில் முடித்துக் கொடுப்போம் என்றார். ராஜபக்ச குடும்பத்தினர் பொருளாதார நெருக்கடியை ஏற்படுத்தும் வகையில் கொள்ளையடித்திருந்தால் அவர்கள் அதற்கான ஆதாரங்களை விட்டுச் செல்ல வாய்ப்பில்லை. குறித்த ஆதாரங்கள் இறுக்கமாக இருந்தால் அதனை வைத்திருந்தவர்களும் தற்போது உயிருடன் இல்லை. அப்போதைய ஆட்சியில் நிதியமைச்சின் செயற்பாட்டிற்காக வெளியிலிருந்து வந்த நிதிகள் எங்கு சென்றன என்பது தொடர்பான எந்த பதிவுகளும் இல்லை. ராஜபக்ச குடும்பத்தில் ஒருவரை கைது செய்ய வேண்டும் என்றால் அதற்குரிய சரியான ஆதாரங்கள் திரட்டப்பட வேண்டும். அவ்வாறு ஆதாரங்கள் திரட்டப்படாமல் கைது நடவடிக்கைகள் இடம்பெற்றால் நீதிமன்ற நடவடிக்கைகளின் போது அது அரசாங்கத்திற்கு ஒரு பலவீனமாகவே அமையும். இலங்கையில் நல்லிணக்கம், பொறுப்புக்கூறல் மற்றும் மனித உரிமைகளை மேம்படுத்துவதற்கான மனித உரிமைகள் ஆணையத்தின் ஆணையை நீடிப்பதற்கான திருத்தப்பட்ட வரைவில் இணை அனுசரணை வழங்க 22 நாடுகள் கையொப்பமிட்டுள்ளன. கடந்த செப்டம்பர் மாதத்தின் தொடக்கத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட இந்த வரைவு தீர்மானத்தின் முக்கிய ஆதரவாளர்களாக பிரித்தானியா, கனடா, மாலாவி, மொண்டனிக்ரோ மற்றும் வடக்கு மெசிடோனியா ஆகியவை உள்ளன. குறித்த தீர்மானத்திற்கு ஆதரவு வழங்கியுள்ள நிலையில் முக்கியமாக ஐரோப்பிய நாடுகள் அக்டோபர் 1 அன்று சமர்ப்பிக்கப்பட்ட திருத்தப்பட்ட வரைவு தீர்மானத்திற்கு இணை அனுசரணையாளர்களாக கையொப்பமிட்டுள்ளன. இலங்கை தீர்மானத்தை ஆதரிக்கும் 27 நாடுகளில் 10 நாடுகள் தற்போதைய சுழற்சிக்கான ஐக்கிய நாடுகளின் உறுப்பினர்களாக உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த நிலையில் குறித்த தீர்மானம் அக்டோபர் 8 பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்படும். அதேவேளை ஆணை நீடிப்பு இலங்கையை அடுத்த 2 ஆண்டுகளுக்கு மனித உரிமை பேரவையின் மேற்பார்வையின் கீழ் வைத்திருக்கும். அதே நேரம் இலங்கையின் பொறுப்புக்கூறல் திட்டத்தின் காலமும் இந்த தீர்மானத்தின் மூலம் நீடிக்கப்படும். புதிய தீர்மானம் அரசாங்கத்தின் ஊழல் எதிர்ப்பு முயற்சிகளையும் நாட்டில் பல தசாப்தங்களாக பிளவுபடுத்தும் இனவரி அரசியல் மற்றும் இன மோதல்களின் விளைவாக ஏற்பட்ட தீங்குகள் மற்றும் துன்பங்களை ஒப்புக்கொள்வதையும் வரவேற்கிறது. எனினும் புதிய சட்டம் இயற்றப்படும் வரை சட்டத்தின் பயன்பாடு மற்றும் இணைய பாதுகாப்பு சட்டத்தில் திருத்தம் செய்யும் வரைவு பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை ரத்து செய்ய வேண்டியதன் அவசர தேவையை எடுத்துக்காட்டுகிறது. சர்வதேச உதவியை நாடவும் இது அரசாங்கத்தை வலியுறுத்துகிறது. இது ஒரு சுயாதீனமான பொது வழக்குரைஞர் அமைப்பை நிறுவுவதற்கான அரசாங்கத்தின் உறுதிப்பாட்டை பாராட்டுடன் ஒப்புக்கொள்கிறது. அதே நேரத்தில் இது முற்றிலும் சுயாதீனமாகவும் பயனுள்ளதாகவும் வலுவாகவும் இருக்க வேண்டும் என்றும் வலியுறுத்துகிறது. இது அரசாங்கத்தை ஊக்குவிக்கிறது எனவும் கூறப்படுகின்றது. தற்போதைய அரசாங்கம் அஸ்விஸ்ம நலன்புரி திட்டத்தை விரைவில் ரத்து செய்வதற்கு தீர்மானித்துள்ளதாக எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். அவர் இது தொடர்பில் அனுராதபுரத்தில் நடைபெற்ற கூட்டம் ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே குறிப்பிட்டுள்ளார். மேலும் அஸ்விஸ்ம திட்டம் மக்களின் வறுமையை குறைப்பதற்கு தவறிவிட்டதாகவும் சஜித் பிரேமதாச சுட்டிக்காட்டியுள்ளார். ஒரு சமூக பாதுகாப்பு திட்டமானது வறுமை ஒழிப்பு, முதலீடு, சேமிப்பு, உற்பத்தி மற்றும் ஏற்றுமதியை உறுதி செய்ய வேண்டும் எனவும் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். எனவே இவ்வாறான ஒரு நிலையில் நலன்புரி திட்டத்தை விரைவில் ரத்து செய்வதற்கு தீர்மானித்துள்ளது எனவும் அவர் குற்றம் சுமத்தியுள்ளார். அஸ்விஸ்ம நலன்புரி திட்டத்தின் காரணமாக வறுமை நிலையில் உள்ள மக்கள் மற்றும் பொருளாதார ரீதியில் பின்தங்கியுள்ள மக்கள் பலர் நன்மை அடைந்து வருகின்றார்கள். இந்த நிலையில் எதிர்க்கட்சி தலைவர் மேற்கண்டவாறு குற்றம் சுமத்தியுள்ளமை பலரின் கவனத்தை ஈர்த்துள்ளது. இன பிரச்சினைக்கான அரசியல் தீர்வு, நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறைமை நீக்கம் என்பன உட்பட தேசிய மக்கள் சக்தியின் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் வழங்கப்பட்ட உறுதிமொழிகள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேற்றப்படும் என மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா தெரிவித்துள்ளார். தனியார் ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலின் போதே இவ்வாறு கூறியுள்ளார். நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறைமை நீக்கப்படும் என தேர்தல் விஞ்ஞாபனத்தில் நாம் உறுதியளித்தோம். அந்த உறுதிமொழி நிச்சயம் நிறைவேற்றப்படும். மாகாண சபை தேர்தல் நடத்தப்பட வேண்டும். எல்லை நிர்ணயம் தொடர்பில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. அந்த பிரச்சனையை தீர்த்து தேர்தலை நடத்த வேண்டும். தமிழ் மக்களின் பிரச்சினைக்கு மாகாண சபை முறைமை தீர்வல்ல என்ற போதிலும் தற்போது அந்த முறைமை இருப்பதால் அதில் கை வைக்கப்படாது எனவும் புதிய அரசமைப்பு ஊடாக தற்போது இருப்பதை விட சிறப்பான தீர்வு வழங்கப்படும் எனவும் நாம் உறுதியளித்துள்ளோம். இந்த உறுதிமொழியும் நிறைவேற்றப்படும் என கூறியுள்ளார்.
அரசு சேவையின் மூத்த அதிகாரிகளுக்கு வழங்கப்பட்ட வரையில்லா வாகன அனுமதிகள் எதிர்வரும் பாதீட்டில் மீண்டும் வழங்கப்பட வாய்ப்பில்லை என தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஏற்கனவே வழங்கப்பட்ட சுமார் 23,000 அதிகாரிகளுக்கான அனுமதிகள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. அதே நேரத்தில் மேலும் அதிகாரிகள் இந்த வசதிக்கு தகுதி பெறுகின்றனர். எனினும் சர்வதேச நாணய நிதியம் நிர்ணயித்த இலக்கான ஆண்டு இறுதிக்குள் $7 பில்லியன் வெளிநாட்டு இருப்பு இலக்கை அடைவதற்கான நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாக இந்த வசதியை நிறுத்தி வைப்பது குறித்து அரசாங்கம் பரிசீலித்து வருவதாக ஆங்கில ஊடகம் ஒன்று தெரிவித்துள்ளது. இதேவேளை இலங்கையில் வாகன இறக்குமதி மீதான கட்டுப்பாடுகள் நீக்கப்பட்டதற்கமைய 2025 ஆண்டு ஜனவரி மாதம் முதல் ஆகஸ்ட் மாதம் வரையிலான 8 மாத கால பகுதியில் நாட்டிற்குள் வாகன இறக்குமதிக்காக $107.5 மில்லியன் செலவிடப்பட்டுள்ளதாக இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. இலங்கை மத்திய வங்கி வெளியிட்ட 2025 ஆண்டு ஆகஸ்ட் மாதத்திற்கான வெளிநாட்டு பிரிவு செயல்திறன் அறிக்கையில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த ஆண்டு ஒரே மாதத்தில் அதிகபட்ச வாகன இறக்குமதி செலவு கடந்த ஆகஸ்ட் மாதம் பதிவாகியுள்ளதாகவும் அதற்காக $250.7 மில்லியன் செலவிடப்பட்டதாகவும் மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. பிரபல முன்னாள் ரக்பி வீரர் வசீம் தாஜுடின் கொலை செய்யப்படுவதற்கு முன்னர் அவர் பயணித்த காரை பின்தொடர்ந்து சென்ற ஜீப் ரக வாகனத்தில் கஜ்யா என்ற அனுர விதானகமே பயணித்துள்ளமை இதுவரை நடத்தப்பட்ட விசாரணைகளில் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் அறிவித்துள்ளது. ரக்பி வீரர் வசீம் தாஜுடினின் கொலை குறித்து குற்றப்புலனாய்வு திணைக்களம் 13 ஆண்டுகளாக விசாரணை செய்து வருகின்றது. இருப்பினும் இந்த கொலையுடன் தொடர்புடைய நபரை இன்னும் உறுதியாக அடையாளம் காண முடியவில்லை. இத்தகைய சூழலில் மித்தனியவில் கொல்லப்பட்ட அனுர விதானகமே தாஜுடின் கொல்லப்படுவதற்கு முன்பு அவரது காரை பின்தொடர்ந்து ஜீப்பில் இருந்ததாக அவரது மனைவி சமீபத்தில் விசாரணை அதிகாரிகளிடம் வாக்குமூலம் அளித்திருந்தார். தொடர்புடைய சிசிடிவி காட்சிகளை காட்டி நடத்தப்பட்ட விசாரணையின் போது இது நடந்தது. அதன்படி விசாரணை அதிகாரிகளால் இதுவரை நடத்தப்பட்ட விசாரணைகளில் சம்பவத்துடன் தொடர்புடைய படங்களில் உள்ள நபர் கஜ்யா என்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதனை மேலும் உறுதிப்படுத்துவதற்காக மேலதிக விசாரணைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்படுவதாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் சிரேஷ்ட பாதுகாப்பு அதிகாரி நெவில் வன்னியாராச்சிக்கும் சம்பத் மனம்பேரைக்கும் தொடர்பு இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளதாக கூறப்படுகின்றது. இலங்கை போலீஸ் துறையை அரசியலிலிருந்து விடுவிக்கும் சர்வதேச அமைப்பின் தலைவர் அஜித் தர்மபால இதனை தெரிவித்துள்ளார். நெவில் வன்னியாராச்சி தற்போது லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். இந்த நிலையில் இக்கைது தொடர்பில் விளக்கம் அளித்த அஜித் தர்மபால போதைப்பொருள் தடுப்பு பிரிவின் ஆணையாளரான ஏமால் பிரசாந்த் நெவில் வன்னியாராச்சியின் ஒன்றுவிட்ட சகோதரன் வீரகட்டிவியைச் சேர்ந்தவர் ஆவார். இப்போது வசிப்பது காலியிலாகும். இவர்கள் அனைவரும் ஒரே குடும்பத்தினராவர். மேலும் வீரகட்டிய போலீஸ் நிலையத்தின் பொறுப்பதிகாரியும் பிரசாந்தின் ஒன்றுவிட்ட சகோதரர். அவர் விளக்கமறியல் கைதியை குரூரமாக தாக்கிய குற்றச்சாட்டில் சிறை தண்டனை அனுபவித்து பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டார். இவை அனைத்தும் ஒன்றுடன் ஒன்று பின்னி பிணைந்துள்ளது. சம்பத் மனம்பேரி கல்குகையில் ஒளிந்திருந்தது நீதிமன்றத்தில் முன்னிலையான பின்னர் போதைப்பொருள் தடுப்பு பிரிவில் பாரப்படுத்தப்பட்டார். ஆனால் மனம்பேரியிடம் எவ்வித போதைப்பொருளோ ஆயுதங்களோ கைப்பற்றப்படவில்லை. அதன் பின்னணி இப்போது ஏனென்று தெரிய வருகிறதல்லவா. பின்னர் 3 பக்க பி அறிக்கை ஒன்று தயாரித்து ஏமால் பிரிசாந்த் வலஸ்முல்ல நீதிமன்றத்தில் மனம்பேரியை முன்னிலை செய்யப்பட்ட பின்னர் சிரேஷ்ட போலீஸ் பொறுப்பதிகாரி ஒலுகலவிடம் ஒப்படைக்கப்பட்டார். பின்னர் கைப்பற்றப்பட்ட ஆயுதங்கள் தொடர்பில் நாடே அறியும். இச்சந்தர்ப்பத்தில் கை தொலைபேசி பாவிக்கவில்லை என்கிறார். அது அப்பட்டமான பொய்யாகும். போதைப்பொருள் தடுப்பு பிரிவில் இருக்கும் போது மனம்பேரியின் தொலைபேசி செயலிழக்கம் செய்யப்பட்டுள்ளது. அதில் அரசியல்வாதிகளிடம் மனம்பேரி பேசியது அனைத்தும் இருந்துள்ளது. பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்பட்டாலும் அதைவிடவும் மிகவும் பாரதூரமான சட்டம் ஒன்றை கொண்டு வருவதே அரசின் திட்டம் என ஐக்கிய சோசலிச கட்சியின் பொதுச் செயலாளர் ஸ்ரீதுங்க ஜெயசூரிய தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் கூறுகையில், பயங்கரவாத தடை சட்டம் நீக்கம் தொடர்பில் வழங்கப்பட்ட உறுதிமொழியை மறந்துவிட்டே அரசு செயற்படுகின்றது. ஆகஸ்ட் மற்றும் செப்டம்பர் மாதங்களிலேயே பயங்கரவாத தடை சட்டம் நீக்கம் பற்றி அதிகளவில் பேசப்பட்டது. ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையை திசை திருப்பும் நோக்கிலேயே இவ்வாறு செயற்பட்டனர். பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்பட்டாலும் அதைவிட மிகவும் பாரதூரமான சட்டம் ஒன்றை கொண்டு வருவதற்கு ஆளும் கட்சி முற்படுகின்றது. மன்னாரில் மக்கள் எழுச்சி ஏற்பட்டுள்ளது. அதாவது சிறிய நேபாளமாக மன்னார் மாறியுள்ளது. இவ்வாறான மக்கள் எழுச்சிகளை ஒடுக்குவதாக இருந்தால் ஆளும் கட்சிக்கு அடக்குமுறை என்பது அவசியம். அதனால்தான் பயங்கரவாத தடை சட்டத்தை விடவும் பாரதூரமான சட்டத்தை கொண்டுவர முற்படுகின்றனர். அதேவேளை மாகாண சபை தேர்தல் தொடர்பில் ஆளும் கட்சி மௌனம் காக்கின்றது. எல்லை நிர்ணய விவகாரத்தை காண்பித்து இழுத்தடிப்பு இடம்பெறுகின்றது. கிரிக்கெட் மைதானத்தை அமைத்து வடக்கு மக்களை ஏமாற்ற முடியாது என தெரிவித்துள்ளார்.
ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவை கூட்டமொன்றில் கலந்து கொள்வதற்காக பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா நேற்று ஜெனீவா நோக்கி புறப்பட்டார். இதனை தனது உத்தியபூர்வ யூடியூப் தளத்தில் காணொலியாக வெளியிட்டுள்ளார். மேலும் குறித்த காணொலியில் தன்னுடைய தந்தை காட்டிக் கொடுப்பவர் என கூறியதை எதிர்த்து பல கருத்துக்களை வெளியிட்ட நிலையில் தனது மக்களுக்காக தான் செய்ய வேண்டிய சேவைக்காக தான் செல்வதாக குறிப்பிட்டுள்ளார். இலங்கைக்கு எதிராக ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள புதிய தீர்மானம் மீது திங்கட்கிழமை அல்லது செவ்வாய்க்கிழமை வாக்கெடுப்பு நடத்தப்படலாம் என எதிர்பார்க்கப்படும் பரபரப்பான பின்னணியில் அரசாங்கம் சர்வதேச அளவில் ஆதரவு திரட்டும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மற்றும் வெளிவிகார அமைச்சர் விஜித ஹேரத் ஆகியோர் தலைமையில் ஐநா பொதுசபை கூட்டத்தில் கலந்து கொண்ட இலங்கை தூதுக்குழு அமெரிக்கா, நோர்வே உள்ளிட்ட முக்கிய மேற்குலக நாடுகள் மற்றும் நட்பு நாடுகளின் பிரதிநிதிகளை சந்தித்து ஒத்துழைப்பு கோரியுள்ளது. ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் 60வது மீளாய்வு கூட்டத்தொடரில் இலங்கையின் நிலை குறித்து ஆராயும் விதமாக இக்கூட்டத்தில் இலங்கைக்கு எதிராக புதிய தீர்மானம் ஒன்று சமர்ப்பிக்கப்பட்டது. இந்த தீர்மானம் மீது வாக்கெடுப்பு நடத்தப்படலாம் என்ற பின்னணியில் அமெரிக்கா, நோர்வே உள்ளிட்ட முக்கிய மேற்குலக நாடுகளிடம் அரசாங்கம் தீவிரமாக ஆதரவு திரட்டி வருகின்றது. ஐக்கிய நாடுகள் பொதுச்சபை கூட்டத்தில் கலந்து கொண்டிருந்த ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மற்றும் வெளிவிகார அமைச்சர் விஜித ஹேரத் ஆகியோர் தலைமையிலான தூதுக்குழு ஜெனீவா விவகாரத்தில் ஒத்துழைப்பை பெற்றுக் கொள்வதற்காக சுமார் 20 நாடுகளின் பிரதிநிதிகளை சந்தித்து கலந்துரையாடினர். இந்த ராஜதந்திர நகர்வை வெளிவிகார அமைச்சு உறுதிப்படுத்தியது. குறிப்பாக ராஜதந்திர ரீதியில் முக்கியத்துவம் வாய்ந்த நாடான நோர்வே நாட்டு பிரதிநிதிகளுடன் சுமார் 1 மணித்தியாலம் வரை கலந்துரையாடல் இடம்பெற்றுள்ளது. இதில் வெளிவிகார அமைச்சர் விஜித ஹேரத் உள்ளிட்ட இலங்கையின் ராஜதந்திரிகள் பங்கேற்றிருந்தனர். புதிய தீர்மானத்தின் மூலமாக முன்வைக்கப்பட்ட பொறுப்புக்குரல், நல்லிணக்கம் மற்றும் மனித உரிமைகள் மேம்பாடு போன்ற விடயங்களில் அரசாங்கம் தற்போது முன்னெடுத்து வரும் நடவடிக்கைகள் குறித்து தெளிவாக விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. புதிய அரசாங்கத்தின் மீதான சர்வதேச சமூகத்தின் நம்பிக்கையை பெறுவதே இந்த கலந்துரையாடலின் முக்கிய நோக்கமாக இருந்தது. சர்வதேச சமூகத்தின் அழுத்தத்தை எதிர்கொண்டு தீர்மானத்திற்கு ஆதரவு திரட்டும் முயற்சியின் ஒரு பகுதியாக ஜனாதிபதி அனுரவின் தூதுக்குழு நோர்வேயிடம் முக்கிய வாக்குறுதிகளையும் உத்தரவாதங்களையும் அளித்துள்ளது. அதாவது, தற்போது நடைமுறையில் உள்ள பயங்கரவாத ஒழிப்பு சட்டம் பாதாள உலக குழுக்களை கைது செய்யவும் அவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கவுமே பயன்படுத்தப்படுகிறது என்றும் இந்த சட்டத்தை கூடிய விரைவில் ரத்து செய்து அதற்கு பதிலாக புதிய சட்டம் கொண்டுவரப்படும் என்றும் அரசாங்கம் உறுதியளித்தது.